உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாதே நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாதே நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இன்னொரு முறை எல்லாம் சேர்ந்து ஒரு முறை சொல்லுவோமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். அத்திமரத்தில் கீழே உன்னை கண்டேன். அத்திமரத்தின் நிழல் என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அத்திமரத்தின் நிழல் நாத்தான்வேல் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அத்திமரத்தின் நிழலிலே வாசம் பண்ணுகிறவனாக நாத்தான்வேல் இருந்தான். நாத்தான்வேல் அத்திமரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் என்ன செய்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் அவன் மீது பட்டிருக்கும். அத்திமரத்திலே அவன் செய்த காரியங்கள் இஸ்ரவேல் தேசத்தில், இஸ்ரவேலர் மத்தியில், யூதர்கள் மத்தியில் வேறு ஒருவரிடத்திலும் இல்லாத ஒரு காரியத்தை அவன் செய்தபடியினாலே கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. நிழல் என்று சொன்னால் கைடன்ஸ், லீடிங் என்று சொல்ல முடியும். ஒருவருடைய நிழல்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த நிழல் உங்களை நடத்துகிறது அல்லது நீங்கள் அவர்களை பின்பற்றுகிறீர்கள் என்று அர்த்தமாம். அநேக நிழலைத்தான் இந்த உலகம் பின்பற்றி வருகிறது. எனி டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எந்த மத மார்க்கமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே போடப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தின் நிழலைத்தான் இந்த உலகம் பின்பற்றுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போடப்பட்ட அஸ்திபாரம் தான் இப்பொழுது நாம் பின்பற்றி கொடுக்க இருக்கிறதான நிழல் அல்லது பின்பற்றுதல். பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய நிழலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரண இருள், ஷேடோ ஆஃப் டெத், மரண இருளின் பள்ளத்தாக்கில் அப்படின்னா ஷேடோ ஆஃப் டெத். எல்லா மனுக்குலமும் மரணத்தின் நிழலில் தான் அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். எதை மறக்கிறோமோ இல்லையோ, நம்ம மரணத்தை மறக்க மாட்டோம். சாவை யாரும் மறக்கவே முடியாது. வாகனத்தை வேகமாக ஓட்டும் பொழுது, தடுமாறும் பொழுது, ஒரு வேதனை வரும் பொழுது, ஒரு நோய் வரும் பொழுது, சத்ரு நமக்கு விரோதமாய் சவால் விடும் பொழுது என்ன ஏன் பயம் வருது அப்படின்னா, பயம் ஏன் அப்படின்னு சொன்னா மரண பயம் தான், வேற ஒன்றும் இல்லை. மரண ஷேடோ ஆஃப் டெத்
அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நிறைய ஷேடோஸ் இருக்குது, நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் ஷேடோ ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் நிழல், ஞானம் தருகிற நிழல். ஞானம் என்று சொன்னால் உலகத்தில் எப்படி நான் பெரியவன் ஆகலாங்கிறதுக்காக கொடுத்த ஞானம் இல்லை, தேவனை அறிகிற, தேவனை உணர்கிற, தேவனை அனுபவிக்கிற ஞானம். ஷேடோ ஆஃப் விஸ்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாத்தான்வேல் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு சொன்னா, அந்த நாட்களிலே அத்திமரம் படர்ந்திருக்கிற அந்த அத்திமரத்தின் கீழிலே ஆண்கள் என்ன செய்வாங்க, பெண்கள் கிடையாது, பெண்கள் யூத மார்க்கத்தில் பப்ளிக் பிளேஸில் வரக்கூடாது, கூடக்கூடாது. ஆண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு கலாச்சாரம், ஒரு கஷ்டம் இருந்தது. அத்திமரத்தின் நிழலிலே கூடி உட்கார்ந்து வேத வாக்கியங்களை தியானிப்பார்களாம். மோசே முதலாய் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசிப்பார்களாம். வாசித்து ஒருவருக்கொருவர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த தீர்க்கதரிசியானவன் ஏன் இந்த வார்த்தையை சொன்னா, இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் உட்காந்து தியானிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வாழ்நாள் முழுவதும் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டவரை, மோசேன் ஆகமத்தில் சொல்லப்பட்டவரை இஸ்ரவேல் தேசத்தில் தியானித்துக் கொண்டே இருந்தபடியினாலே பூமியிலே தமது ஒரே பேரான குமாரனை வெளிப்படுத்தும்படிக்கு பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். எங்கெல்லாம் அவருடைய ஆகமங்கள் தியானிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தேவனுடைய ஞானத்திற்காக நேரம் செலவிடப்படுகிறதோ, எங்கெல்லாம் வசனங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து அதைக்காக காத்திருக்கிறார்களோ, அங்கே இயேசு பிறக்கிறார். நசரேயனாகிய இயேசு பிறக்கிறார், இரட்சகராகிய இயேசு பிறக்கிறார். உலகத்தை ரட்சிக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் பிறக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் நாத்தான்வேல் உன்னை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கடன்னு நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து மேசியாவாகிய நடந்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று ஆவலாக அவன் காத்திருந்தான். பிலிப்பும் நாத்தான்வேலும் இந்த டிஸ்கஷன் குரூப்ல கம்பேனியன்ஸ். அத்திமரத்தின் கீழே 2 பேரும் அடிக்கடி உட்கார்ந்து தீர்க்கதரிசன ஆகமங்கள் சொல்லப்பட்ட இரட்சகரை குறித்து அடிக்கடி தியானிச்சவங்க. ஆகையால் ஒரு நாள் பிரயாணத்தில் இயேசு கிறிஸ்து தான் தீர்க்கதரிசன ஆகமத்தில் சொல்லப்பட்ட இரட்சகர் என்று அவன் கண்டபடினாலே ஓடி வந்து நாத்தான்வேல் சொல்லுகிறான், ஹே நாத்தான்வேல், we have seen the whom the prophetical books are telling to us. தீர்க்கதரிசன வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டது இல்லையா, நம்ம தினந்தோறும் தியானித்திருந்தோம் இல்லையா, அவரை நான் கண்டேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகையால் அத்திமரத்தின் கீழ் என்று சொன்னால் you are under wisdom. wisdom என்று சொன்னால், ஞானம் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனமே. வசனத்தின் நிழலிலே நடக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தை உடையவனாயிருக்கிறான். ஞானம் அவர்களை நடத்துகிறதா இருக்கிறது. பிரசங்கி புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஞானம் கேடகம். ஆமென் சொல்லுங்க. Wisdom is a shelter. ஞானம் கேடகம் அப்படின்னு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு அர்த்தத்தில் ஞானம் ஒரு ஷேடோ, ஒரு ஷெல்டர். நம்மை நடத்துகிற, நம்மை வழி நடத்துகிற, நம்முடன் பேசுகிற, இந்த வழியில போன இந்த வழியில போகக்கூடாது என்று கற்பிக்கிற ஒரு ஷேடோ, அதுதான் கர்த்தருடைய வசனம்.
இந்த அத்திமரத்தின் கீழே நடத்தப்படுகிறவர்கள், இந்த அத்திமரத்தின் நிழலிலே வாசம் பண்ணுகிறவர்கள், இந்த அத்திமரமாகிய வசனத்தின் நிழலிலே வாசம் பண்ணுகிறவர்கள் அவர்களுடைய இரட்சகரை நிச்சயமாய் காண்பார்கள். இரட்சகர் அவர்களுடைய இரட்சகருடைய கண்கள் அவருடைய வாழ்க்கையை காணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனாலும் கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக, கவனிங்க, மலைகளுக்கு மேலாக கர்த்தருடைய ஆலயம் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்தில் ஓடி வருவார்கள். ஜாதிகள் புறப்பட்டு வந்து பலிகளை நமக்கு போதிப்பார், அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமோ வசனமோ வெளிப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவாலயம் உயர்த்தப்பட்டிருக்கிறது நோக்கமே பூலோகத்திற்கு வசனமும் பூலோகத்திற்கு வேதமும் அளிப்பதற்கு. தேவனுடைய பரிசுத்த பர்வதமாகிய ஆலயத்தினுடைய நிழல் வசனமே. எது தேவனுடைய ஆலயம் என்பதற்கு அடையாளம்? வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஸ்தலமே தேவனுடைய ஆலயம். எது பரிசுத்த ஸ்தலம், எது பரிசுத்த பர்வதம்? எங்கே வசனங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ, வசனங்கள் தியானிக்கப்படுகிறதோ, வசனங்கள் பின்பற்றப்படுகிறதோ, வசனத்திற்காக நடுக்கங்கள் உண்டாயிருக்கிறதோ, வசனத்துக்கு பயப்படுகிறவனையே அவர் தமது ஆலயமாக தெரிந்து கொள்கிறார். Lift up the word of God on high. நம்முடைய பாஸ் ஒரு வார்த்தை சொன்னோம்னா ஒன்று பிசகாம வேலை செய்கிறோம், அப்படின்னா தான் சம்பளம் கிடைக்கும். ஒருத்தர் சொல்றாரு, பொலிட்டிக்ஸ் வேற பண்ணணும். மீட்டிங்கில் பாஸ் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கணும். சிரிப்பு வருதோ இல்லையோ என்ன செய்யணும்? நீங்களே கிச்சன் காட்டி என்ன செஞ்சுக்கணும்? சிரிச்சுக்கணும். கூப்பிட்டு வச்சு ஒருத்தனை பார்த்து பேசுறான்னா, எஸ் சார், ஆமாம் சார் சொல்லணும், அப்படின்னா தான் சம்பளம் கிடைக்கும். இதெல்லாம் செய்ய தெரியுது. மனுஷனுடைய வசனத்தை உயர்த்த தெரியுது. இதை மாற்றி செய்யுங்க. இல்லை 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 பாஸ் சொல்லியிருக்கிறார், இல்லை 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 சார் சொல்லியிருக்காங்க. புருஷன் சொன்னால் மட்டும் கேட்க மாட்டாங்க, ஆனால் பாஸ் சொல்றதை கேட்பாங்க. இல்லை இல்லை சார் சொல்லியிருக்கார். உயர்த்துறோம். அநிச்சயமான ஆதாயத்திற்காக மனிதனுடைய வார்த்தையை உயர்த்துகிறோம். எங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டார். எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உயர்த்துறோம். வசனங்கள் உங்க வாழ்க்கையை உயர்த்தப்பட்டிருக்குதா? வசனங்கள் உங்கள் ஜீவியத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறதா? வசனங்கள் சபையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறதா? பர்வதத்தின் உயரத்திலே தேவனுடைய ஆலயம் உயர்த்தப்பட்டதின் நோக்கம் அதனுடைய நிழலாகிய வசனம் பூமியிலே படுவதற்கும் அதை இதிலே நடப்போம் வாருங்கள் என்று ஜனங்கள் பின்பற்றுவதற்குமே அன்றி வேறொன்றுமில்லை. வசனமும் வேதமும் தேவனுடைய நிழல். வசனத்தை புரட்டினா அவன் தேவனை புரட்டினது மாதிரி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு உறுப்பு கூட மாறக்கூடாதுன்னு கர்த்தர் வான் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படிதான். புரியுதோ இல்லையோ அப்படிதான். நிறைய பேர் ஊழியத்துக்கெல்லாம் வரும்பொழுது நிறைய ஊழியக்காரங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த அனுபவம் இல்லை, பட் நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, கூப்பிட்டாரு வந்துட்டேன் அவ்வளவுதான். பாதி வசனம் புரியாது, பாதி பைபிள் தெரியாது. பைபிள் காலேஜ் படிக்க வராங்க. போன வாரம் கேட்டேன், ஸ்தோத்திரம் 27 பேர் ஸ்டூடெண்ட்ஸு. ஸ்தோத்திரம், ஒரு முறையாவது பைபிள் படிச்சிருக்கியாப்பான்னு கேட்டேன். 5 பேரும் கை தூக்குனா. 5 பேர் தான். அதுவும் தமிழ் பிள்ளைங்களும், இந்த கேரளா பிள்ளைங்க, இந்த ஆந்திரா பிள்ளைங்க, இந்த சவுத் இந்தியா பிள்ளைங்க தான். அது தாண்டி போனோம்னா பைபிளை ஒரு முறை கூட படிக்கலையாப்பா. படிக்கல சார். ஆனால் இயேசுவுக்காக எதையாவது செய்யினா உயிரும் பணை கொடுத்து அவன் செஞ்சுட்டு வருவான். ஒன்றும் தெரியல.
ஸ்தோத்திரம். ஆகையால் வசனம் அவர்களுக்கு நிழலாயிருந்து நடத்துகிறதா இருக்கிறது. வசனம் தெரியணும், வசனத்தை உயர்த்தணும், வசனத்தை மேன்மைப்படுத்தணும், வசனத்தை துதிக்கணும், வசனத்தை பிரைஸ் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிக்கும் போது ஒரு வசனம் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ். வசனத்துக்காக ஸ்தோத்திரிச்சிருக்கீங்களா? வசனத்தை தியானிக்கணும். ஒரு வசனத்தை எடுத்து அது மனசுலயே வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். யாராவது உங்களை பத்தி இல்லாதது சொல்லிட்டா எவ்வளவு தியானிக்கிறீங்க? இல்லாததான்னு சொன்ன பொல்லாப்பையா போறான்ட்டு போறோமா? அதை எப்படி சொல்லலாம்? அதை எப்படி சொல்லலாம்? சரி விடுமா? அதை எப்படி சொல்லலாம்? இல்லாத சொல்லதை தியானிக்கிறோம், இருக்கிறத சொல்லி வச்சிருக்காரு எத்தனை பேர் தியானிக்கிறோம்? வசனம், ஷேடோ ஆஃப் காட். சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய வசனத்தில் தங்குவான், பிராமிஸ்ல தங்குவான், வாக்கு தத்தத்தில் தங்குவான் என்று ஒரு ஹெட்டிங் போட்டு தான் கீழே உள்ள வாக்கு தத்தங்கள் எல்லாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நிழலிலே தங்குவீர்களானால், அத்திமரத்தின் நிழலிலே வாசம் பண்ணுவீர்கள் ஆனால் 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்கியங்களும் உங்களுக்கு பலிக்கும். முதல் வசனத்தை மறந்துடுவோம், நிழல்ல தங்கறத மறந்துடுவோம், வசனத்துல ஜீவன் பண்றதை மறந்துடுவோம். எத்தனை முறை பைபிள் மாத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் பிறந்ததுலேருந்து ஒரே பைபிள் தான் பாஸ்டர் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். ஒரு ஊழியர் சாட்சி சொன்னார், அன்பு என்கிற டாபிக்கை வச்சு முழு வேதாகமத்தை படித்தேன், பரிசுத்தம் என்கிற அந்த வார்த்தையை வச்சு முழு வேதாத்தையும், அந்த நிறைய பைபிள் என்கிட்ட இருக்குன்னு சொன்னார். என் வீட்டில் நிறைய பைபிள் இருக்கு. இந்த பைபிள் எடுத்தோன்னு சொன்னோம்னா, நான் பரிசுத்த குறித்து தியானிச்ச பைபிள் வையி. இந்த பைபிள் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, இது தேவனுடைய அன்பை குறித்து தியானிச்சு, அதனால அந்த பைபிள் எடுத்தோம்னா அன்பு சம்பந்தப்பட்ட வசனங்கள்லாம் நான் அடையாளம் பண்ணி நிறைய வேத புஸ்தகம் இருக்கு. நிழல்ல வாசம் பண்ணணும். நீங்க நிழல்ல, தேவனுடைய வசனத்தின் நிழலில, அதிலே நீங்கள் வாசம் பண்ணும் பொழுது அத்தி மரத்தினுடைய நிழலின் மேன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். ஏன் நிழல்ல வாசிக்கிறோம்? வசனத்தின் நிழல்ல நம்ம இருக்கணும். வசனத்தின் நிழல்ல நம்ம ஏன் வாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உலகத்துல நம்ம வேற ஒரு நிழல் நம்மளை எப்பொழுதும் இழுத்துக்கிட்டே இருக்கு. ஷேடோ ஆஃப் எஜிப்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 32 ஒரு தரம், என் வாக்கை கேளாமல் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும், அவருடைய நிழலிலே ஒதுங்காமல் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கும்படிக்கு கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். நிறைய பிள்ளைங்க பாவத்தில் இருக்காங்க. ஏன்னா வசனம் படிக்கல, மனப்பாடமா தெரியும். அது அல்ல, நாத்தான் வேலை போல அவருடைய வசனத்தில் நிழலில் உட்கார்ந்து தியானித்து, அது ஸ்தோத்திரம் அனுபவித்து, அது உனக்கு ஜீவன் என்ற வரைக்கும் நீ வசனத்தில் ஊறி போனா, பாதாளமே உனக்கு விரோதமாய் உன்னை பரிசுத்தத்துக்கு குறைச்சலுக்கு தள்ளுவதற்கும், பாதாளத்திற்கு உனக்கு கண்ணியை விரித்தாலும் கண்ணி தெரிக்கும், நீ தப்பி வைக்கப்படுவாய். நம்மளை கர்த்தர் கண்ணியை தெரிக்கத்தான் பரியும் அழைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் வாக்கை கேளாமல், என் வசனத்தை கேளாமல், என் வசனத்தின் ஸ்தோத்திர நிழலிலே தங்காமல், என்னுடைய அத்திமரத்தின் கீழிலே இல்லாமல், எகிப்தின் நிழல், உலகத்தின் நிழல். ஆமென் சொல்லுங்க. அவர்களை பார்த்து வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அவர்களை பார்த்து வசனம் சொல்ல தெரியுமா? முரட்டாட்டமுள்ள பிள்ளைகள், புத்திரர்கள், முரட்டாட்டம் உள்ள புத்திரர்கள். முரட்டாட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, வசனத்தின் நிழலை விட்டுவிட்டு உலகத்தின் நிழலை பின்பற்றுகிறவர்கள். காலையில் எழும்பின உடனே
ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, தாகமாக ஒரு சமூகத்தில் உட்காந்து கர்த்தர் ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தில் போட்டுட்டார்னா, நீங்கள் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு வந்தாலும் வீட்டில் கொண்டு வந்து உன்னை பத்திரமாய் சேர்க்கும்படிக்கு அந்த வசனம் உன்னை ஒருபோது கைவிடாமல் தாங்கி தப்பு வைக்கும். அது ஒன்று வேணும், அது ஒன்று வேணும். எல்லாருக்கும் பிஸி, காலையில் எழுந்தோன்னு ஓடணும். எல்லாரும் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன வரணும்னா நம்மளுடைய அசைன்மெண்ட், உலகத்தில் உள்ள பணிகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ஷேடோ ஆஃப் எஜிப்ட், உலகத்தின் நிழல் தேவனுடைய வசனத்தின் நிழலிலிருந்து நம்மை பிரிக்கிறது. அந்த நிழல் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, லட்சையை கொண்டு வருகிறது. வசனம் இல்லாத இடத்துல, வசனம் உயர்த்தப்படாத இடத்துல என்ன உண்டாகிறது? லட்சை உண்டாகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, மீகா 4:4 வாசிக்கும் பொழுது, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார்கள் என்று சொன்னால், they will be meditating, spend some time. சிலருக்கு பழக்கம் இருக்கும், 5 அதிகாரம் தானே வாசித்துருவோம், சிலர் அது கூட வாசிக்கிறது இல்லை. வாசிக்கிறது கிடையாது, வாசிக்கிறது இல்லை. பகுதியில் கர்த்தர் உங்களிடத்தில் பார்த்து, நாத்தான்வேலே நான் உன்னை அறிவேன் என்கிற சத்தம் கேட்பதுதான் காரியம். நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அறியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் மொட்டை கடிதாசி தான் வாசித்துட்டு இருக்கீங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் போன லெட்டரை தான் எடுத்து வாசித்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அது உனக்கு வந்த லெட்டர் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்த லெட்ரு. உனக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அது உன் கூட பேசும். உனக்கு வந்ததுன்னு சொன்னால் அது உங்களுக்காக யுத்தம் பண்ணும். உங்களுக்கு என்று அனுப்பப்பட்ட வசனம்னா, எவ்வளவு சோர்ந்து போய் முடியாது படுத்திருந்தாலும் 1000 பேர் கொத்த பலத்தை கத்த தந்து உங்களை எழுப்பி நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குரிய வசனம் என்ன? உங்களுக்குரிய நிழல் என்ன அப்படின்னா எப்படி அறியுறது? டைம் உட்காந்து போனு கண்ட கழுத குப்பை குடும்பம் குட்டி எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு 1/2 hour ஒரு 1 hour நீங்களும் பைபிளும் நோட்டும் பேனாவும் உட்காந்து கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தில் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய நிழலிலே வந்து நீ உங்களை அறிவேன் நாத்தான்வேலே அப்படின்னு கூப்பிடுவார். உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாத்தான்வேல் வாஸ் மெடிடேட்டிங் அண்டர் ஃபிக் ட்ரீ. ஒரு வேத ஆசிரியர் சொல்றாரு, நாத்தான்வேல் தாயாருடைய பக்தி தான் நாத்தான்வேலுக்குள்ள வந்திருக்கு. நாத்தான்வேலே வசனத்தை தியானிக்கிறவனுக்கு இவ்வளவு ரொம்ப தீவிரமா இருந்தான்னா அவங்க தாயார் எப்படி இருந்திருப்பாங்க? அதனால ஒரு ஆசிரியர் சொல்றாரு, நாத்தான்வேல் பிறந்த உடனே அல்லது நன்மை தீமை அறியத்தக்க அந்த வயசு வந்த உடனே நாத்தான்வேலுடைய தாயார் அத்திமரத்து நிழல்ல கொண்டு போய், நீ இங்க தான்ப்பா இருக்கணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்க இருக்கிற ஸ்தோத்திரம் மற்ற சகோதரர்களோடு நீ என்ன செய்ய, தீர்க்க தரிசன ஆகமங்களை நீ படித்து தியானிக்கணும்னு சொல்லி விட்டதினால அவன் வரப்போகிறவரை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டது. நாத்தான்வேலும் இயேசுவும் முன்ன பார்த்தது கிடையாது. ஆனால் தூரத்தில் வரும்போதே சொல்றாரு அவன் யாருன்னு சொல்லி. நாத்தான்வேல் ஆச்சரியப்படுறான். என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றான், நான் சிறு வயது தொடங்கி நீ அத்துமரத்து நிழலில என்னுடைய வருகையை குறித்து நீ தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நான் உன்னை அறிவேன். பிரைஸ்லோ. ஏன் பிரச்சனையை தியானிக்கிறோம்? கர்த்தரை தியானிக்கிறதில்ல. ஏன் வியாதியை தியானிக்கிறோம்? இப்போ எல்லாம் கூகுளில் போட்டு சர்ச்சுன்னு போடுறது. இந்த வியாதினா என்ன, அதுக்கு மருந்து என்ன, ரெமெடி என்ன, who is the best treatment, who is the best doctor in Chennai, Mumbai. வசனத்தை தியானி.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வியாதியா இருக்கா, வியாதியை சுகப்படுத்துற வசனத்தை தியானி. போராட்டம் இருக்கா, போராட்டம் என்ன போராட்டமோ பின் பாயிண்டா மெடிசனை கத்தரும் கையில் கொடுத்துருக்கிறார், அப்ளை பண்ணுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் அத்திமரத்தின் நிலையில் இருக்கும் பொழுது, வசனத்தின் நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா அவரை தேடுவீர்கள். 3 காரியங்கள் நாத்தான்வேல் செய்த 3 காரியங்கள். அத்திமரத்தின் நாட்களிலே நிழலிலே அவன் செய்த 3 காரியங்கள். he was a seeker. seeker. வசனத்தை வாசிங்க. நான் சொன்ன வசனம் முதல் வசனத்தை வாசிங்க. 45 வசனத்தை வாசிங்க. நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் கண்டோம். போதும். அப்படின்னா பிலிப்புவும் நாத்தான்வேலும் நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதினவரை அவர்கள் தேடினார்கள். They were seeking the one about whom it was written in the Bible, the scripture. எல்லாரும் வாசிக்க தான் செஞ்சாங்க. பிலிப்பு ஒரு பக்கம் தேடுறான், நாத்தான்வேலை தேடுறான். பிலிப்பு என்ன பாக்கியமே தெரியல, அவன் உலக இரட்சகரை மேசியாவை தீர்க்கதரிசனங்கள் அறிவித்ததான மேசியாவை முதல்ல காண்றான். நான் கண்டவரை உன்னையும் காண்பிப்பேன் என்று சொல்லி நாத்தான்வேலையும் அழைத்து சொல்லுகிறான். ஒரு ஆள் இல்லையோ சொல்லுங்க. தேவனை காணும்படிக்கு வசனத்தில் தான் தேடணும். பாஸ்டருடைய பிரசங்கத்தில் தேடக்கூடாது. 1 மணி நேரத்தில் என்ன செய்ய முடியும், அதுக்குள்ளே 40 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ தான் ஸ்டார்டிங்கே, இன்ட்ரோடக்ஷன் தான் போயிருக்கு. ஸ்தோத்திரம். ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தேட வேண்டும். உங்களுக்குரியவரை நீங்கள் தேட வேண்டும். உங்களுக்கென்று அனுப்பப்பட்டவரை நீங்கள் தேட வேண்டும். உங்களுக்கென்று வேண்டியவரை நீங்கள் தேட வேண்டும். நீங்கள் தேடுவீர்கள், ஆனால் அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. தேடுறாங்க 2 பேரும். he was a good seeker. யாரெல்லாம் அவரை தேடினார்களோ அவர்களை எல்லாம் தான் காணும்படி அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் சிஷ்யர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க, அந்த பகுதி வாசித்து பாருங்க. வெரி பியூட்டிஃபுல். இந்த பார்வையில் ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 27வது வசனத்தில் அந்த பகுதியை எம்மாவூர் சிஷ்யர்கள் நடந்து போன இயேசுவும் அவர்களும் செய்ததான அந்த டிஸ்கஷனை நீங்க வீட்டில் போய் கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். 27 வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அந்த சின்ன பிரயாணத்திலேயே மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்தார். They were seeking. தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட சொன்னதான அவரை அவர்கள் தேடினார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களுக்கு தன்னை காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கண்கள் திறக்கப்பட்டுச்சு, அவரை அறிந்தார்கள். ஒரு வசனத்தின் கீழே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார், வசனத்தின் கீழே நடப்பீர்கள் என்று சொன்னார். உலகத்தில் எத்தனை போராட்டங்கள் சோதனைகள் வந்தாலும் வசனத்துக்கு பயப்படுகிறவர்களா என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை அறிவீர்கள். பிரைஸ் தி லார்ட். வசனத்தை வாசிக்கிறது வேற, அறிகிறது வேற. அதன் அதோ அனுபவிக்கிறதுங்கிறது வேற. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாத்தான்வேலும் பிலிப்புவும் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் சொல்லப்பட்டவரை தேடினாங்க. அவர்களும் கர்த்தரை அறிந்தார்கள். உயிர்த்தெழுந்த பின்பும் ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்து காணாம போய்விட்டார், மரித்து விட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரணம் வரைக்கும் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் நிறைவேறிடுச்சு. வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்னன்னு தெரியலையே என்று தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இயேசுவை தேடினபடினாலே, வசனத்தின்படி தேடினபடினாலே, தீர்க்கதரிசன புஸ்தகங்களின்படி தேடுகிறதுபடினாலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நீங்க கர்த்தரை அடையணும் அப்படின்னு சொன்னா வசனத்தின்படி தேடுங்க. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை முன்னாடி வச்சுட்டு நீங்க ஜெபம் பண்றீங்க, வசனத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தேவனே மாற்றுவதற்கு தீர்மானம் பண்ணவே முடியாது. ஏனென்றால் வசனம் ஒரு உடன்படிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 நாளாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில்
1வது வசனத்திலிருந்து 15வது வசனத்தில் நீங்க வீட்டில் போய் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினபடினாலே யூதாவின் ராஜாவாகிய ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவன் என்ன சொல்றான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை சொல்லுங்க சொல்லுங்க தேடினால். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசாவின் நாட்களில ரொம்ப தோல்வி, அவமானம், பிரச்சனைகள், நிந்தை, ஸ்தோத்திரம், இவர்கள் மத்தியில கர்த்தருடைய ஆவி இறங்கி வந்து ஆசாவின் ராஜாவை பார்த்து, யூதாவின் ராஜாவை பார்த்து, ஆசா ராஜாவை பார்த்து சொல்ற, நீ கர்த்தரை தேடுனீங்கன்னா, 8வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளையும் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட பொழுது 12வது வசனம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்க ஒரு சட்டம் போடுறான் 13வது வசனத்துல, தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு. இப்பொழுது யூத ஜனங்கள் யாவரும் என்ன செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரை தேடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆணையை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள், அவரை தேடினார்கள். 15வது வசனம், அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். When you seek God under the shadow of fig tree, அத்திமரத்தின் நிழலிலே நீங்கள் வாசம் பண்ணி அவருடைய வார்த்தையின்படி தியானம் பண்ணி தேடுவீர்கள் என்று சொன்னார், கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கற்றுக் கொடுக்கிறார். இளைப்பாறுதலே இல்லை. நிறைய பேருக்கு யுத்தம் செய்யறதே தெரியுதில்லை. எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். ஜபம் பண்ணி ஜெயிக்க தெரிலன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனமே இல்லை. தேவனுடைய இளைப்பாறுதலை சுதந்திரிக்க தெரியல அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனமே இல்லை. பைபிள் வசனத்தை நான் வாசித்து பிரயோஜனமே இல்லை. உலகத்தில் நம்மால் ஜெயிக்க கூடாதது எதுவும் இல்லை என்கிற அளவிற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இதை நீங்க நம்பணும், இதை நீங்க விசுவாசிக்கணும். ஸ்தோத்திரம். முதல்ல வசனம் என்ன சொல்லுது? முதல்ல வசனம் என்ன சொல்லுது? வசனத்து மூலமாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, வசனத்தின்படி உங்களுடைய கூரை நிழல், உங்களுடைய குடும்பம் நடத்தப்படுமே ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாசஸ்தலத்திலே இளைப்பாறுதலை கட்டளையிட்டு தருவார். இரண்டாவதாக, நாத்தான்வேல் was waiting for something good happening in Israel. இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு நன்மை உண்டாக அவன் காத்திருந்தான். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு நன்மை எப்ப உண்டாகும் என்று சொன்னால், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் பொழுது நன்மை உண்டாகும். வாசிக்கிற வசனங்கள் நிறைவேறும் பொழுது நன்மை உண்டாகும். பின்பற்றுகிற தீர்க்க தரிசனங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் சொல்லுகிறான், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? I am waiting for a good thing happening to entire Israel. இஸ்ரவேலுக்கு முழுமைக்கும் ஒரு நன்மை உண்டாகும்படிக்கு நான் அத்திமரத்தின் நிழலிலே நான் காத்திருக்கிறேன். பிலிப்புவே, நீ அறிவிக்கிற இந்த நஸ்ரேனாகிய இயேசுவின் இடத்துல ஒரு நன்மை உண்டாகுமோ? அவன் சொல்றான், come on, come and see. ஒரு ஆமென் சொல்லுங்க. மீகா 7:7 வாசிங்க. நானோ வென்றால், நல்லா கவனிங்க, நானோ வென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டு காத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நானோ வென்றால் ஒரு நன்மைக்கு, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு, கர்த்தருடைய நன்மைக்கு காத்திருக்கிறேன். மீகா சொல்றான். அநேக சமயங்கள்ல
வசனத்தை பேசுனீங்கன்னா நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளில் கேளிக்கையாக தான் இருக்கும், கேளிக்கையாக தான் இருக்கும், வேடிக்கையாக தான் இருக்கும். எங்கே வசனத்தை பொறுத்துறீங்களோ அங்கே கேளிக்கையாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனம் உங்களுடையது இல்லை, அது கர்த்தருடையது. வசனம் தேவனுடையது, என்னுடையது இல்லை. அதனால தான் ஸ்தோத்திரம் புலம்பல் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் பங்கு. The Lord is my portion. 25ஆம் வசனம், கர்த்தரை தேடுகிற தமக்கு காத்திருக்கிறவர்களும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். குட்னஸ். பிரைஸ் தி லார்ட். அத்திமரத்து நிலையிலே நீங்கள் ஒரு நன்மைக்காய் காத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, குட்னஸ், நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்களோ அவரிடத்திலிருந்து உங்களை தேடி வருகிறது. பிரைஸ் தி லார்ட். 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்லது. வாட் இஸ் குட்? எது நல்லது? வசனத்தின் நிழலிலே வாசம் பண்ணுவது நல்லது. கேரித்து ஆற்றங்கரை வற்றி போனாலும் உங்களுக்கு பசி ஆற்றுகிற வசனம் எவ்வளவேனும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. பஞ்சகாலம் உலகத்திலே பஞ்சம் வந்தாலும் நீங்கள் திருப்தியாக இருக்கும்படிக்கு சாரிபாத்தை விசாரித்த தேவனுடைய வசனம் உங்களுக்கு நல்லது. அவ சொல்றா, உமது வார்த்தையின் படியே. கொஞ்சமாவதா இருக்கு, திருக்கிறது சேர்க்கிறான், அது எனக்கு கொண்டா, உங்க வார்த்தையின் படியே. மறுப்பு தெரிவிச்சாலா? ஒன்றும் தெரிவிக்கல. வசனம் சொல்கிறது, அவனுடைய தகப்பன் வீட்டார் யாவரும் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் திருப்தியாக அவர்கள் புசித்தார்கள். வசனம், உங்க கூரைக்கு மேல வசனம் தான் இருக்கணும். வசனத்தை பேசுங்க, மாறி மாறி பேசுங்க. சண்டை போட்டா கூட வசனத்திலேயே சண்டை போடுங்க. நாத்தான் வேலை குறித்து இயேசு சொல்றாரு, கபடற்ற உத்தம. அப்படின்னா கபடு உள்ளவன் ஒருத்தன் இருக்கான். யாரு தெரியுமா? இஸ்ரேல் தான், யாக்கோப். ஆதியாகமம் 32:28 கர்த்தர் சொல்றாரு, உன் பேரு எத்தன். நீ யாரோடு போராடினா தேவனோடையும் போராடி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ தேவனையும் ஏமாத்தின, மனுஷனையும் ஏமாத்தின. லயர். உத்தம அற்று இருந்த இஸ்ரவேல் மத்தியில தேவன் ஒரு உத்தமமான இஸ்ரவேலனை கண்டார். அவன் தான் நாத்தான்வேல். ஏனென்றால் அவன் வசனத்தின் கீழே வாசம் பண்ணுகிறவனாயிருந்தான். தீர்க்க தரிசன வசனத்திற்கு கீழே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவனாயிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Let God see you as a true Israelites. கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாய் காண்பாராக. உங்க வசனங்கள் உங்க இருதயத்தில் இருக்குமே, ஆனால் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். வசனம் கிரியேஷன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புகிற வாசிக்கிற வசனம் எனக்குள்ளே கிரியை செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. நிறைய பேர் பரிசுத்த வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆடியோ பைபிள் போட்டுட்டு காரில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது நீங்கள் வசனத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டே போனீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாய் கர்த்தர் காண்பார். உத்தம இஸ்ரவேலனாய் மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. Now it's a great job for God Jesus. தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை என்னன்னா, தேவன் நிறைய, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய ஊழியத்தை செய்தாரு. அவர் செய்த நிறைய ஊழியத்தில் ஒரு முக்கியமான ஊழியம் என்ன தெரியுமா? கபடுள்ள இஸ்ரவேலர் மத்தியில் கபடற்ற ஒரு நாத்தான் வேலை மாற்றும்படிக்கு அவர் இந்த பூமியிலே வந்தார்.
from a deceiver to a honest. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரோமர் சுவிசேஷம் 9 அதிகாரம் 6 லிருந்து 8 வரை வாசிக்கும் பொழுது, தேவ வசனம் அவமாய் போயிற்றோ சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும், நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. ஸ்தோத்திரம். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. கவனிங்க, மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவன் அல்ல. எங்க அப்பா அம்மா ஊழியம் செய்கிறதுனால நானும் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுவார்கள். யாரு உண்மையான இஸ்ரவேல்? கபடற்ற உத்தமுள்ள இஸ்ரவேலர் யார் என்று சொன்னால், ஆபிரகாம் சந்ததியில பிறந்துட்டேங்கிறதுக்காக இல்ல, இஸ்ரவேல் தேசத்துல பிறந்துட்டான் இருந்தது இல்ல. அத்திமரத்தின் கீழிலே இருக்கிறவனே, வசனத்தின் கீழ் வாசம் பண்ணுகிறவனே, வசனத்தின்படி நடக்கிறவனே, வசனம் யாரை நடத்துகிறதோ அவனே அவருடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. விஷயம் இதுதான், சிம்பிள். நான் யாரு நீங்க யாரும் காமிக்க தேவையில்லை. பிசாசுக்கு தெரியும் நீ யாருன்னு. ஏன்னா நீ வசனத்தின் நிலையிலே வாசப்படுகிறவன். பிரைஸ் தி லார்ட். வசனத்தில் இருந்தீன்னா பேய்க்கு கூட தெரியும், பாதாளத்துக்கு கூட தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா மனுஷர்லாம் ஏமாத்துறோம். ஆகியால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ட்ரூ பிலீவர் ஆஃப் காட், ஒரு உத்தம இஸ்ரவேலன் என்று பரலோகம் உங்களை குறித்து சாட்சிடுவதற்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் வசனத்தின் நிலையிலே வாசம் பண்ணுங்கள், அத்திமரத்தின் நிலையிலே வாசம் பண்ணுங்கள். அப்பொழுது பரலோகம் உங்களை குறித்து நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அறிக்கை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தான் தேவன் நல்லவராகவே. சுத்த இருதயம் எங்க இருக்கும்? வசனம் இருக்கிறவங்க இடத்துல சுத்த இருதயம். வசனத்தை வச்சுட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, சிம் கார்டு போட்ட மாதிரி. வசனத்தை வச்சுட்டு இருதயத்தில் வச்சுட்டீங்கன்னா பரலோக சிம் கார்டு உங்க இருதயத்தில் இருக்கிற மாதிரி. உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும், நீங்க அழுதாலும் பரலோகம் என்னன்னு பார்க்கும், கலங்குனாலும் பரலோகம் என்னன்னு பார்க்கும், கண்ணீர் விட்டாலும் பரலோகம்காக பார்க்கும், அவமானப்பட்டாலும் பரலோகம் என்ன பார்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய கண்ணீரையும் என்னுடைய அழுகையும் என்னுடைய இருதயத்தின் குமரலையும் உணர்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லையா என்று தவிக்கிறவர்களுக்கு பரலோகம் செவி கொடுக்குமே. ஆனா உலகத்துல இருதயத்துல எவனை வச்சிருக்கியோ எவனை வைக்கிறியோ, எவளை வச்சிருக்கிற எவளை வைக்கிறியோ அது காரியம் அல்ல. பரலோக தேவனுடைய வசனத்தை வைப்பே என்று சொன்னார், உன் இருதயத்தின் ஒவ்வொரு அசைவும் பரலோகத்துக்கு கேட்கும். பரலோகம் உங்களை குறித்து இதோ பூலோகத்தில் இருக்கிற உத்தம ஒரு இஸ்ரவேலன் என்று உங்களை குறித்து சாட்சியிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 63:8 ஏசாயா 63:8 சொல்லப்படுகிறது, அவர்கள் என் ஜனத்தான் என்றும், கவனிங்க, அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி, ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன், children that will not lie, பொய் சொல்லாதவர்கள், மாயையான நிழலை பின்பற்றாதவர்கள், எகிப்தின் நிழலை பின்பற்றாதவர்கள், வசனத்துக்கு எதிர்மறையான எல்லாமே என்னதுதான்? பொய். வசனத்துக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் அது பொய், அது வஞ்சனை. யார் என்னுடைய ஜனம்? யார் உத்தம இஸ்ரவேலன்? யார் உத்தம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால்
children that will not lie, அல்லது மாயையான பொய்யான நிழலை பின்பற்றாதவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாத்தான்வேல் வசனத்தில் நிழலில் வாசம் பண்ணி முதலாவது தேவனை தேடினான். அடுத்ததாக இஸ்ரவேலின் நன்மைக்காக அவன் காத்திருந்தான். மூன்றாவதாக அவன் உத்தம இஸ்ரவேலனாய், ஆனஸ்ட் ஜேக்கப். இன்னொரு பேர் அவனுக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னான். நாத்தான்வேலுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் வைக்கலான்னு சொன்னான் தெரியுமா? கபடற்ற யாக்கோபு. கபடுள்ள வஞ்சனுள்ள யாக்கோபு முடிஞ்சிச்சு ஆதியாகமத்தில் 34:28. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் சொல்லப்படுற யாக்கோபின் சந்ததி முழுவதும் கபடுள்ளதாய் இருந்துச்சு. அதிலிருந்து கபடற்ற ஒரு இஸ்ரவேலனாய் கர்த்தர் மாற்றும்படிக்கு நாத்தான்வேலை தேடினார். காரணம், அவன் அத்தி மரத்தின் கீழே வசனத்தின் நிழலிலே வாசம் பண்ணுகிறவனாயிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 51 வசனத்தை வாசிங்க. யோவான் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் இன்று முதல் காண்பீர்கள் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு ஏன் இந்த வசனத்தை சொல்லணும் அப்படின்னா, யாக்கோபு அவனுடைய பிரயாணத்தில் கண்ட அதே தரிசனத்தை நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழே தியானித்துக் கொண்டிருந்தான். அத்திமரத்தின் கீழே யாக்கோபினுடைய தரிசனம், ஏறி இறங்குகிற அந்த அவனுடைய தரிசனத்தை தியானித்துக் கொண்டிருந்ததினாலே கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நாத்தான்வேல் மற்றும் அவரோடு இருந்தவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் யாக்கோபு கண்ட அந்த தரிசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அது ஒரு நிழலாட்டம், அது ஒரு நிழல். ஆனால் இப்பொழுது நிஜமாகவே, சத்தியமாகவே, உண்மையாகவே அந்த யாக்கோபு கண்டதான தரிசனத்தை நீங்கள் காணும்படிக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று நாத்தான்வேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நிழலாட்டமான ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு நிஜமான நித்தியமான தேவனை தரிசிக்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் அவனுக்கு பாக்கியத்தை தந்தார். அதனால தான் மத்தேயு 17:15 வாசிக்கும் பொழுது, மேகங்களுக்கு கீழே பேதுரு சொல்கிறா, நம்ம எல்லாம் ஒரு கூடாரத்தை உண்டாக்கி இங்கே இருப்போம், செட்டில் ஆகும் சொல்லும் போது வசனம் சொல்லுகிறது, மேகத்திலிருந்து மத்தேயு 17:5 மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? நிழலிலிருந்து, நீங்கள் வாசம் பண்ணுகிற அந்த நிழலிலிருந்து, வசனத்திலிருந்து உங்களுக்கென்று தேவனால் அனுப்பப்படுகிற சத்தத்தை நீங்கள் பெறும் பொழுது அதற்கு நீங்கள் செவி கொடுங்கள். அப்பொழுது உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலராய் நீங்கள் மாறுவீர்கள். Your life from shadow to reality. கர்த்தர் நம்ம இந்த பூமியில பரலோகத்தில் உள்ளவைகள் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது, ஒப்பாக ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 8:5 பரலோகத்தில் இருக்கிறவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒப்பாகத்தான் இந்த பூமியில கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் சாயல் போல இருக்கிற இந்த வாழ்க்கையில நித்திய ராஜனை உண்மையாய் தரிசிக்கும்படிக்கு நாத்தான்வேலை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தின் நிழலிலே வாசம் பண்ண வேண்டும். வசனத்தின் கீழே வாசம் பண்ணுவோமே ஆனால் பரலோகம் நமக்காக திறக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான்,
யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறான், பரலோகம் திறக்கப்படுகிறதையும் பரலோகம் திறக்கப்படுகிறதை அவன் காண்றான். போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாத்தான்வேல் அத்திமரத்தின் நிலையிலே வாசம் பண்ண முடியினாலே கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தார். அவன் கண்களை திறந்ததுனால மனுஷகுமாரன் பரலோகத்தில் ஏறுகிறது இறங்குறதையும் பார்க்குற பாக்கியத்தை, பரலோக மேன்மையை, பரலோக உச்சிதமான கனி, ஏசாயா 45:8 சொல்லும் பொழுது ரட்சிப்பின் கனி. ரட்சிப்பின் கனினா அதுதான் தேவனை பரலோகத்தில் முகமுகமாய் தரிசிப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாத்தான்வேலை போல வசனத்தை, அவருடைய வசனத்தினுடைய நிலையில் நம்ம வாசம் பண்ணுவோம். வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். வசனத்தை தியானிப்போம். வசனத்துக்கு நம் முதலிடம் கொடுப்போம். வசனத்தை அன்றி வேறு ஒன்றுக்கும் நாம் கவனம் செலுத்தாதபடி நாம் அவருக்கு காத்திருப்போமே. ஆனால் நாத்தான்வேலை எப்படி கர்த்தருடைய கண்கள் கண்டதோ, நாத்தான்வேலை குறித்து பரலோகம் எப்படி சாட்சியிட்டதோ, கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது நம்மையும் குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நம்மை குறித்து அழைக்கும்படிக்கு இதோ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மை அவரை இழந்து நிற்போமா? பிரைஸ் பீ டு காட். ரிபா ரபா ஷரபா ரித்தர தினேமே நொக்கரோ திரை தினைத்திருதியானமா. கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை கண்டேன். அத்திமரத்தின் கீழே நீ என்னை தியானிக்கும் போது நான் உன்னை கண்டேன். அத்திமரத்தின் கீழே நீ வசனத்தோடு தங்கி தாபரிக்கும் போது நான் கண்டேன். நீ இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் பழைய ஆகமங்களின் இருக்கிறதான யாக்கோபின் தரிசனத்தையே நோக்கி கண்டிருக்கிறது என்ன? இப்பொழுது உன்னுடைய கண்கள் காணத்தக்கதான பரலோகம் திறக்கப்படுகிறதை நீ காணும்படிக்கு நான் இப்பொழுது உன்னுடைய கண்களை திறக்கப் போகிறேன் என்று இஸ்ரவேலிலே வேறு ஒருவனுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை நாத்தான்வேலுக்கு தந்ததை போல இந்த நாளிலே வசனத்துக்கு கீழ்ப்படுகிற, வசனத்திலே வாசம் பண்ணுகிற, வசனத்தை உயர்த்துகிற, வசனத்தையே தியானிக்கிற உங்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. எத்தனை பேர் இந்த காலை வேளையில கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து நோக்கி கூப்பிடுற கேட்குறீங்க? ஆண்டவரே, நான் பரலோகம் காணத்தக்கதான உம்முடைய வசனத்தில் நான் தியானம் பண்ணும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை உத்தம இஸ்ரவேலனாய் மாற்றும்படிக்கு உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை உத்தம இஸ்ரவேலனை போல மாற்றும்படிக்கு எத்தனா இருந்த என்னை, ஓ பொய்யை பின்பற்றின என்னை, மாயையை பின்பற்றின என்னை, ரமஷரெதினமா எகிப்தின் நிழலுக்கு பின்பதாக போன என்னை இப்பொழுது தேவனுடைய புத்திரன் என்று அழைக்கப்படும்படிக்கு அத்தி மரத்தின் நிழலே கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க, தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க, நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய, நீங்க வசனத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க, வசனத்தின்படி உங்க வாழ்க்கையில நீங்க வாழ முயற்சி செய்ய, பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் போராடும் பொழுது நீங்கள் அத்தி மரத்தின் கீழிலே நீங்க வாசம் பண்ணுறீங்க. அத்தி மரத்தின் கீழே எத்தனையோ பேர் இருந்து தியானம் பண்ணாங்க, வசனங்களை வாசித்தாங்க. ஆனால் உத்தம இருதயத்தோடு வாசித்த நாத்தான்வேல் மேல் கண்கள் மீது கர்த்தருடைய கண்கள் பட்டதை போல உத்தமமாய் அவரை நோக்கி தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு, சுத்த இருதயத்தை தருகிற வசனத்தை கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே நிபெரி கராதெரே உறபெனு தெரே யாரும் அறியாதே நன்றாயரே தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை
நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கரங்களை வச்சு சொல்லவோ, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உங்க அழகான கண்கள் என்னை. ஒரு நாத்தான் வேலை போல பாடுங்க. நாத்தான் வேல் இயேசுவை நோக்கி இந்த பாடலை பாடுவதை போல உணர்ந்தீங்க சொல்லுங்க. உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தென்று நினைத்த நான் ஒன்றுமில்லாத இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, இயேசுவே, உம்மழகான கண்கள் என்னை. ஆமென். உயிர் வாழ்கிறே, உங்க அழகான கண்கள் என்னை. Yes, Jesus. ஹலோ பிதாவே, நாத்தான் வேலை நீ எப்படி தேடி வந்தீரோ, அத்திமரத்திலே இருக்கிறவரை நீ எப்படி நோக்கி பார்த்தீரோ, அவருடைய ஏக்கம், அவருடைய தாகம், அவருடைய காத்திருப்பு, நீ யாக்கோபு கண்ட நிழலாட்டமான வாழ்க்கையை காட்டிலும் நித்தியமான பரலோகத்திலே மனுஷகுமாரன் ஏறி இறங்கிறதை காணும்படிக்கு நான் உயர்த்த போகிறேன் என்று சொல்லி அழைத்தவரே, இந்த நாளிலே எங்களை முழுமையாய் சபையோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனே நோக்கி பார்ப்பேன் சொன்னீங்களே ஆண்டவரே, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலனுக்கு கர்த்தரே நீ நல்லவராய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. எங்கள் இருதயத்தில் உடைய வசனங்களினால் நாங்கள் நிரப்புகிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளில வசனங்களினால் நிரப்புகிறோம். எங்கள் சிந்தனையின் தியானங்களிலே வருகிற வாரம் முழுவதும் வசனங்களினால் நிரப்புகிறோம். துக்கம் இல்லை, கவலை இல்லை, அசுத்தம் இல்லை. ரிமனா ஷேத்தரோ கராத்தினமா, எனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட அபத்தமான வார்த்தைகள் அல்ல, அவமானமான வார்த்தைகள் அல்ல. தேவன் எனக்கு தந்ததான வசனத்திலேயே நான் தியானிப்பேன். வசனத்தையே என் சிந்தனையை நான் நிரப்புவேன். என் எல்லைகளை வசனத்தினால் வாசம் பண்ணுவேன். அப்பா, நீர் எப்படி நாத்தான் வேலை நீர் கூப்பிட்டு அழைத்தீரோ, எங்களையும் நீர் அழைக்கும்படிக்கு எங்களுடைய எல்லைகளில எங்க வாழ்க்கையில உடைய வசனத்தினால் நிரப்பும்படி இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின்படி உடைய வசனத்தின்படி இந்த நாளிலே யார் யாரெல்லாம் தீர்மானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய பலனை அனுப்புங்க. அவர்கள் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றத்தக்கதான பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
உம்முடைய வசனத்தின் நிலையிலே நான் இனி வாழுவேன் என்று தீர்மானம் பண்ணல எல்லா வாலிபர்களின் உள்ளங்களிலே இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து நீர் அச்சாரப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திலே முத்திரையிட்டு நாங்கள் பாதுகாக்கிறோம். எஸ் and amen. மராஷிக்கரோ தினமெனை கராதினமா வசனத்தின் நிலையிலே விட்டு உலகத்தின் நிழலிலே, இச்சையின் நிழலிலே, பாவத்தின் நிழலிலே, பார்வோனின் நிழலிலே, இந்த எகிப்தியரின் நிழலிலே சோரம் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் இப்பொழுது நாத்தானின் இருதயத்தை போல இதோ கர்த்தரின் வசனத்துக்கு நேராக திருப்பப்படுவார்களாக, திருப்பப்படுவார்களாக, திருப்பப்படுவார்களாக. மரமலாகதரா தினமரோ திமினை கொரோ. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க எத்தனை பேர் உண்மையா எனக்கு ஜெபிக்க போறீங்க? ஆண்டு சமூகத்தில் ஒரு ஒப்புரவு வாங்கி ஒரு சமூகத்தை விட்டு கலந்து போங்க. ஒரு ஒப்புரவை உண்டுக்குங்க. என் வாழ்க்கையை, என் இருதயத்தை இப்பொழுது வசனத்தின் நிழலிலே நான் தங்கும்படிக்கு நான் இப்பொழுது ஒப்புரவாகிறேன், ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். கமான் பீப்புள் ஆஃப் காட், கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறவாவது தேவ சபையே, தேவனால் நிறுவப்பட்ட சபையே, கர்த்தருடைய சரீரமாய் ஜீவனம் பண்ணிருக்கிற தேவ சபையே, சீயோனே, இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தின் நிழலிலே வாசம் பண்ணும்படிக்கு நீ ஒப்புக்கொடு. கர்த்தர் கேட்கிறது ஒன்றே ஒண்ணுதான், அவருடைய வசனத்துக்கு ஒப்புக்கொடு, அவருடைய வசனத்தின்படி வாழும்படிக்கு ஒப்புக்கொடு, அவருடைய வசனத்தின் நிழலிலே ஜீவனம் பண்ணிக்கு ஒப்புக்கொடு. அப்பொழுது கர்த்தர் உனக்குள்ளே சுத்த இருதயத்தை சிருஷ்டிப்பார். இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? நீங்க எத்தனை முறை பாவத்தில் விடணும்னு நினைக்கிற, சோசியல் மீடியால இருந்து வெளிவரணும் நினைக்கிற, நீ தவறா ஆரம்பித்த வாலிப உறவுலேருந்து வெளிப்படணும்னு நீ நினைக்கிற, ஆனாலும் முடியல. ஆனால் கர்த்தர் உனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தர கட்டளையிடுகிறார். இப்பொழுது கர்த்தருடைய வசனத்துக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுப்பேன், வேற எந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இல்லை என்று இந்த பரிசுத்த சன்னிதானத்தில் நீர் ஒப்பு கொடுப்பேயானால், உடன்படிக்கை செய்வையானால், இதோ நாத்தான் வேலை அழைத்தது போல நீதான் உத்தம இஸ்ரவேலன் என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஒரு ஒப்புரவாதல் ஜபம் உண்டாகட்டும் சபையில, ஒரு ஒப்புரவாகுதல் சபை ஒரு ஜபம் உண்டாகட்டும், ஒரு ஒப்புரவாகுதல் ஜபம் சபையில உண்டாகட்டும். இடக்கூடுங்க. கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொடுங்க. யாக்கோபில் இருந்து நீங்க நாத்தான் வேலை மாறணும்பது தேவ சித்தம். யாக்கோபா இருந்த உன்னை நாத்தான் வேலாய் மாற்றுவதே கர்த்தருடைய சித்தம். கபடுள்ள எத்தனாயிருந்த யாக்கோபை, எத்தனாயிருந்த இஸ்ரவேலை கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நம்மை மாற்றும்படிக்கு கர்த்தர் நம்மை தமது பரிசுத்த வசனத்தின் நிழலிலே கொண்டு வந்து அமர பண்ணுகிறார். எஸ் பரலோக பிதாவே, எங்க வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கிற அற்புதமான கிரிகளுக்காக ஸ்தோத்திரம், அதிசயமான கிரிகளுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின் நிழலிலே வாசம் பண்ணி ஒப்பு கொடுத்த யாவரும் வருகிற வாரம் முழுவதும் ஜெயத்தை காண்பார்களாக, சுகத்தை காண்பார்களாக, ஆரோக்கியத்தை காண்பார்களாக, மேன்மையை காண்பார்களாக, உயர்வை காண்பார்களாக, முது நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக பர்வதம் மட்டுமாய் உயர்த்தப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் அவர்களை நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஜெபத்தில் ஆராதனையில் தேவையோடு வந்திருக்கிற யாவரோடும் தேவ கரம் இறங்கி வந்து நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் அவர்களுக்கு போதித்து, ஆண்டவரே, தேவைகளை நீ சந்தித்து, மாம்சத்துக்குரிய தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், பொருளாதார தேவைகள், மன ரீதியான தேவைகள் கர்த்தர் நீ பரலோகத்திலிருந்து அருளி தந்து கடாக்களை போல நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தமாய் ஹல்லேலூயா.